மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சிக்கன் வந்து எனக்கு மார்னிங் செய்கிறது கொஞ்சம் டைம் பார்த்ததுனால நான் ஃப்ரீஸரில் போட்டிருந்தேன். அது ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சு. கொஞ்சம் மெல்ட் பண்ண வைக்கிறதுக்காண்டி தண்ணியில் போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த க்ரீன் பீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். ஸோ அது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், க்ரீன் சில்லி, கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு ஆல் ஸ்பைசஸான மசாலா இருக்குல்ல, கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு ஒரு 3 விசில் போட்டு எடுத்துடணும். அது சாப்பிட்றதுக்குள்ள சுண்டல் வறுத்த சாப்பிட்றதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பிடிச்ச ஸ்வீட் மிச்சரும் நல்லா கேக்கு தூள் அவங்களுக்கு பிடிக்கும் சொல்லி அதுவும் வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சப்போ கரெக்டாக அவங்களோட ஃப்ரெண்டு வந்து அவங்களோட மேரேஜ் இன்விடேஷன் வைக்கிறதுக்காண்டி வரேன்னு சொன்னாங்க. ஐயோ என்ன செய்யறது என்ன செய்ய யோசிச்சு சுகியன் செய்வோன்னு சொல்லி அவசரப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி செஞ்சேன். என்ன பயந்துகிட்டே இருந்தோம். அவசரத்தில் செய்யறது எதுவும் சொதப்பிடுவேன்னு பார்த்தா எப்பவுமே அவசரத்தில் செய்யறது அவ்வளோ டேஸ்ட்டாக வருது. டைம் எடுத்து செய்யறது கூட அந்த அளவுக்கு வராது போல. இன்விடேஷன் வைக்க வந்தவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கல்ல. ஸோ அதனால நாங்களே வந்து இந்த சிக்கனை பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி செஞ்சுட்டு அது கூட ரைஸ் ரசம் வச்சு டின்னர் முடிச்சாச்சு. கோல்டு பிடிச்சி தொண்டை வர கட்டிக்கிச்சு. அதான் சவுண்டு வர இப்படி இருக்கு. எனிவே பாய்.